The world's first restaurant operated by AI-powered chef. The AI-powered chef has been programmed with strict ethical protocol. அங்க சுத்தி கடைசியா இங்கேயும் வந்தீங்களா? ஏஐயோட இம்பாக்ட் எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் இருக்குங்கிறது நிறைய பார்த்துருக்கோம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல ஏஐ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆப்ரேட்டட் பை ஏஐ பவர்டு செஃப் அப்படின்றதுதான் இன்னைக்கு ஃபுல் நியூஸாவே இருந்துட்டு இருக்கு. ஆமாங்க, துபாயில ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறாங்க, ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஏஐ சமையல்காரரை பயன்படுத்த போறாங்க, ஏஐ சமையல்காரரை சமைக்க வைக்க போறாங்க. இது வந்து பெரிய நியூஸ் ஆகிட்டு இருக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில. பட் ஆனா அந்த கம்பெனி, பர்டிகுலர் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேன் பவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வரல, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. பட் இதனால எந்த அளவுக்கு குக் பண்ண முடியும், ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஏஐ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், இது சக்சஸ் ஆகுமா என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா இந்த இனிஷியேட்டிவ் குறிப்பிட்ட இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி வளர்ச்சி, டெக்னாலஜி வந்து வளர்ச்சி அடைகிறது நல்லதா இல்ல வேலை இழப்புக்கான ஒரு தொடக்க புள்ளியா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சுட நியூஸ் எல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பத்தி சூடா கொடுத்துட்டு இருக்கிறதா நம்ம சேனல். ஃபுட் இண்டஸ்ட்ரியை பத்தின ஒரு கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ஸ்போர்ட் கேட்டரிங் காலேஜ் அப்புறம் பாலாஸ் ரைட் காஸ்ட் அப்படின்ற சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.